ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே விபத்துக்குள்ளான மினி பேருந்தின் ஓட்டுநர் நிதிஷ் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி ஒன்றை பார்த்து வருகிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மினி பேருந்து கவிழ்ந்து 4 பேர் பலி, மேலும் 10 பேர் காயம். இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் உள்ளார். ஜெயலானி, இது பற்றிய விரிவான விவரங்களை வழங்குங்க. விருதுநகர் மாவட்டம் புத்தூர் அருகே மம்சாபுரத்திலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நோக்கி மினி பேருந்தானது சுமார் 30க்கும் மேற்பட்ட பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பொதுமக்களை ஏற்றிச் சென்று கொண்டிருந்தது. அப்போது பேருந்து சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து காந்தி நகர் பகுதியில் மினி பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் நிதிஷ்குமார், வாசு, சதீஷ்குமார், ஸ்ரீதர் என மொத்தம் 4 பேர் உயிரிழந்தனர். இதில் 3 பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் என தெரிய வந்தது. மேலும் காயமடைந்த 10க்கும் மேற்பட்டவரை தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் மீட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். இந்த விபத்து குறித்து மம்சாபுரம் காவல்துறையினர் வழக்கு செய்து விபத்து ஏற்படுத்திய நிதிஷ் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து மம்சாபுரம் நோக்கி சென்ற அரசு பேருந்தை சிறைபிடித்து அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பள்ளி நேரத்தில் கூடுதல் பேருந்து சாலையை அகலப்படுத்த கோரியும் இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் காவல்துறையினர் தற்போது சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இருந்த போதிலும் போராட்டத்தை கைவிடாமல் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அப்பகுதியில் போக்குவரத்து. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.